அவுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் ரமலான் மாதத்தை நிறைவு செய்து இன்றோடு சுமார் 2 வாரங்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. அந்த வகையில் ரமலான் மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த நோக்கத்தோடு நாங்கள் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் அந்த இலக்குகளை நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு அடைந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு சுய விசாரணையாகத்தான் உண்மையிலே இந்த அமர்வு அமைய இருக்கின்றது. இத்தகைய ஒரு சுய விசாரணை உண்மையிலே எங்களை பொறுத்தவரையில ஏன் அவசியப்படுகின்றது? இமாம்கள் இது சம்பந்தமாக இப்படி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பேசியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலினுடைய அங்கீகாரம், அதாவது அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் செய்த அந்த செயலை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த விடயம், ஒரு செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்வது எதுல தங்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த செயல் அதை நாங்க செய்து முடித்ததற்கு பிறகு அந்த செயலினுடைய கண்டினியூவேஷன் எங்களிடத்துல இருக்கிறதா, தொடர்ந்தேர்ச்சியாக அந்த செயலை நாங்க செய்து கொண்டு இருக்கின்றோமா, அல்லது அந்த சந்தர்ப்பத்தோடு அதனை முடித்து விட்டோமா? இந்த விஷயத்துல தான் அந்த செயலினுடைய அங்கீகாரம் தங்கி இருக்கின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். நாங்கள் அதை தொடர்ந்து செய்கின்ற பொழுதுதான் அது அங்கீகரிக்கப்பட்டமைக்கான அடையாளமாக இமாம்கள் அதனை குறித்து காட்டுவார்கள். அப்ப இப்படி ஒரு விசாரணை உண்மையில எங்களுக்கு ஏன் தேவை என்று சொல்ற நேரத்துல அதற்கான மிக முக்கியமான காரணம் அல்லது நோக்கம் என்று நாங்க சொல்றது, அந்த இப்ப நாங்க ரமலான கடந்து வந்திருக்கின்றோம் என்ற வகையில ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதற்கான மிக முக்கியமான அடையாளம் எது? ரமலானுக்கு பிறகு நாங்க அந்த ரமலான்ல செய்த செயற்பாடுகளை தொடர்ந்து செய்கின்றோம் என்று சொல்வதுதான் அதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் என்று சொல்லி இமாம்கள் குறிப்பிடுவார்கள். இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு கருத்து இப்படி இருக்கிறது. அவர் சொல்லுவார் என்னண்டா, இன்னமின் ஜஸா இல் ஹசனதி அல் ஹசனத்து பஅதஹா. ஒரு ஒரு நற்செயலுக்குரிய கூலி என்று சொல்வது உண்மையில என்ன என்றால், அந்த செயலுக்கு பிறகு நாங்க அடுத்தடுத்து நற்செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைப்பது. அதே மாதிரி ஒமின் உகூபத்தி ஸய்யிஅ அஸ்ஸய்யிஅத்து பஅதஹா, அதாவது ஒரு ஒரு மோசமான செயலுக்குரிய தண்டனை என்று சொல்வதனுடைய பொருள் என்னண்டா, அடுத்து அடுத்து இன்னும் மோசமான செயல்கள் செய்வதற்கான சூழலுக்கு நாங்க தள்ளப்படுகின்றோம் என்று சொல்வது. தொடர்ந்து அவர் சொல்றார் என்றால், ஃபஇதா கபிலல்லாஹுல் அப்த ஃபஇன்னஹு யுவஃபிகுஹு இலா தஆ. ஒரு மனிதன் அல்லாஹு தாலா அங்கீகரித்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நற்செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றான். வயஸ்ரிஃபுஹு அனில் மஅசியா, பாவங்கள் செய்யாம அவனை தடுத்து விடுகிறான். அதாவது பாவங்கள் செய்கின்ற அந்த சூழலை விட்டு அவனை தூரமாக்கி விடுகின்றான் என்று சொல்லுவார். தொடர்ந்து அவர் சொல்றார் என்றால், யா இப்ன ஆதம் இதா லம் தகுன் ஃபீ ஜியாதா ஃபஅன்த ஃபீ நுக்ஸான். நீ ஒரு விஷயத்துல நீ அதிகரித்து செல்லவில்லை என்று சொன்னால் அதோட பொருள் என்ன? நீ குறைந்து கொண்டு போகின்றாய் என்று பொருள். அப்ப ஒன்றை தொடராக செய்வதுதான் நாங்க அதிகரித்து கொண்டு போகின்றோம் என்று கருத்து. ஒரு நல்ல விஷயத்தை நாங்க ஒரு தடவை செஞ்சுட்டு அதனோட முடித்து கொண்டோம் என்று சொன்ன நாங்க அதிகரித்து கொண்டு போறதில்ல, நாங்க குறைந்து கொண்டு போகின்றோம் என்று தான் பொருள். நாங்க அதிகரித்து கொண்டு போகின்றோம் என்று சொன்னா அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றுதான் கருத்து. அப்ப ஒரு செயலுக்கான கூலி என்று சொல்வதே உண்மையிலே நாங்க அதை தொடர்ந்து செய்வதுதான். ஒரு 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 தீய செயலுக்கான தண்டனை என்று சொல்வது அந்த தீய செயலை நாங்க தொடர்ந்து செய்தல் என்று சொல்றது. இப்ப பாருங்க என்னண்டா, அந்த ஒரு ஒரு செயலினுடைய அங்கீகாரம் எதுல தங்கி இருக்கின்றது? அதை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புல தான் தங்கி இருக்கிறது. அந்த கருத்தை தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர் மிக தெளிவான ஒரு வார்த்தையில சொன்னாரு. நோன்பை பத்தி சொல்கின்ற நேரத்துல, முஆவதத்து ஸியாம் பஅத ஸியாமி ரமதான் அலாமத்துன் அலா கபூலி ஸௌமி ரமதான் என்று சொன்னார். ரமலானுக்கு பிறகு நோன்பு நோற்றல் என்ற பழக்கம் எங்களுக்கு தொடர்ந்து காணப்படுமாக இருந்தால் அதுதான்
ரமலான்ல என்னுடைய நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு ஒரு செயலினுடைய தொடர்தேர்ச்சியான அந்த பழக்கம்தான் அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்று சொல்லி இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இந்த விஷயத்தை உண்மையிலே இமாம்கள் சொல்லுவார்கள் என்னென்னா, நவீன கால அறிஞர்கள் குறிப்பாக அதை அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். இதை அல் காயித அஸ் சலஃபியா என்று சொல்வார்கள். அதாவது எங்களுடைய முன்னைய பரம்பரையினருடைய ஒரு விதி இது, அவர்கள் கடைபிடித்த ஒரு விதி. அதாவது ஒரு செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்றது அதை தொடர்ந்து செய்தல் என்று சொல்றது தான் அதற்கான அடையாளம் என்று சொல்ற ஒரு விதியாக அதனை கடைபிடித்திருக்கின்றார்கள். அப்பதான் அந்த செயல் ஒரு ஒரு தடவையோடு 2 தடவையோடு நின்று போகாமல் தொடர்ந்த பழக்கமாக ஒருவரிடத்துல அது மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப இத ஆரம்ப கால இமாம்கள் ஒரு 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 விதியாக கடைபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஒரு 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 விதிய இந்த சலஃபுகள் எப்படி சொன்னார்கள், எதை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள் என்று சொல்ற நேரத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் ஷரியத்துல மிக அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2ஐயும் இணைத்து பேசுகின்ற நேரத்துல தான் ஆரம்ப கால அறிஞர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறத நாங்க காண இயலும். முதலாவது, செயல்களினுடைய அங்கீகாரம் என்று சொல்ற விஷயம். அவர்கள் சொல்லுவார்கள் என்னடா, ஒரு செயலை செய்வது என்பது மட்டும் முக்கியம் அல்ல, அந்த செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்றதும் முக்கியம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்வார்கள் என்னடா, ஒரு செயலை செய்வது என்பது மட்டும் முக்கியம் அல்ல, அந்த செயலை தொடர்ந்து செய்வதும் முக்கியமானது என்று சொல்வார்கள். இப்ப முதலாவது பகுதியில ஒரு செயலை செய்வது என்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த செயலினுடைய அங்கீகாரம் என்பதும் முக்கியம் என்று சொல்றத எப்படி அவர்கள் விளங்கினார்கள் என்றா, இந்த ஆயிஷர் அலி அல்லாஹன் அவர்களுடைய அறிவிப்புல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குரான் வசனத்துக்கு ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல விளக்கம் கேட்கிறார். எப்படி என்றா, அந்த குரான் வசனம் இருக்கிறது, வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜில, சூரத்துல் முஃமினூன்ல வரக்கூடிய ஒரு வசனம். தங்களுக்கு வற்றிலிருந்து வழங்குகின்றவர்கள், அவர்கள் வழங்குகின்ற நேரத்துல அவங்களோட உள்ளங்கள் ஒரு விதமான பயத்தோடு தான் அந்த வேலையை செய்கிறார்கள். அது ஒரு நல்ல அமல் தான். அவங்க தங்களுக்கு தரப்பட்ட அருள்கள், நிஅமத்துகள், இதை கொடுக்கிறார்கள், இதை வழங்கி வைக்கின்றார்கள். வழங்குகின்ற நேரத்துல ஒரு பயத்தோடு தான் அவங்க அந்த வேலையை செய்கிறார்கள் என்று வரக்கூடிய அந்த குரான் வசனத்துக்கு ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் இப்படி விளக்கம் கேட்கிறார். இந்த குரான் வசனம் சொல்ற கருத்து, அவங்க நல்லமல்கள் செஞ்சாலும் அகும் உள்ளதீன யஷ்ரபூன் அல் ஹம்ர வயசிருக்கும், சமகாலத்தில் அவங்க பாவமும் செய்கிறாங்க. அதாவது மதுபானம் அருந்துகிறார்கள், திருடுகின்ற வேலையிலே ஈடுபடுகிறார்கள். இப்படி இருப்பதைத்தான் அந்த குரான் வசனம் சொல்கிறதா? அதாவது அவங்க நல்ல அமல்கள் செஞ்சுட்டு பாவமும் செய்கிறாங்க என்று சொல்வதைத்தான் அவங்க பயத்தோட செய்கிறார்கள் என்று சொல்கின்ற அந்த வசனம் குறிக்கிறதா என்று விளக்கம் கேட்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், லா யா இப்னத சித்திக், அபூபக்கர் சித்திக்கினுடைய மகளே, அப்படி அல்ல, அதுவல்ல அதனுடைய கருத்து என்று சொல்லிட்டு, வலாகின்னகும் உள்ளதீன யசூமூன் வ யுஸல்லூன் வ யதஸத்தகூன் வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும். அவங்க நோன்பு பிடிப்பாங்க, தொழுவாங்க, சதக்கா செய்வாங்க, எல்லாம் செய்வார்கள். ஆனால் தங்களுடைய இந்த செயல்கள் அல்லாஹு தாலாவிடத்துல அங்கீகரிக்கப்படுமா என்று சொல்கின்ற ஒரு பயம் அவர்களிடத்துல இருக்கின்றது. அந்த பயத்தோடு தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப அங்க குலூபுகும் வஜிலா என்று சொல்லி அந்த குரான் வசனத்துல சொன்னப்பட்ட அந்த 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 வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்று சொன்னண்டா, அங்கீகரிக்கப்படுமோ என்ற பயம் தான் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்று சொல்றோம். அப்ப அந்த அங்கீகாரம் என்று சொல்றது ஒரு செயலை பொறுத்தவரையில மிகவும் முக்கியமானது என்று சொல்லி தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலாயிகல்லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நற்செயல்களை விரைந்து செய்வார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்ப இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற அந்த கருத்துல நின்று நாங்க விளங்குறோம் என்னண்டா, ஒரு செயல்ல நாங்க நிறைவேற்றுதல் என்றது மட்டும் முக்கியமில்லை, ஒரு நற்செயலை நாங்க செய்தல் என்று சொல்றது மட்டும் முக்கியமில்லை, அந்த செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்றதும் மிக முக்கியமானது. அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த நிபந்தனைகளை நான் சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறேனா இல்லையா என்று சொல்ற இந்த கேள்வி எங்களுக்கிட்ட முக்கியம். நாங்க அதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று சொல்றது. இதன் காரணமாகத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று இருக்கிறது. அவர் சொன்னார், கூனு லி கபூலில் அமல் அஷத்த இஹ்திமாமன் லில் அமல். ஒரு செயல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்ற விஷயத்துல நீங்க அந்த செயலை செய்யறதை விடவும் கூடுதலான கவனம் எடுங்க என்று சொல்லி சொன்னார். என்னண்டா அவரு அதை சொல்லி போட்டு அவரு தொடர்ந்து சொல்லுவாருண்டா, அலன் தஸ்மஉ கௌலல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய இந்த குர்ஆன் வசனத்தை நீங்க கேட்கலையா? அதுல அல்லாஹு தாலா என்ன சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களிடம் தான் அல்லாஹு தாலா ஒரு செயல் அங்கீகரிக்கின்றான். ஒரு செயல் அங்கீகரிப்பதற்கு தக்குவா என்பது முக்கியமானது. அப்ப அந்த வகையில ஒரு செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்றது மிச்ச முக்கியம். அதுல நீங்க மிகவும் கவனம் எடுங்க. அது அந்த செயலை செய்வதை விடவும் நீங்க கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப இமாம்களுக்கு மத்தியில் இந்த செயல்களினுடைய அங்கீகாரம் என்று சொல்றதற்கு ஒரு பெரிய கவனம், கன்சர்ன் இருந்திருக்கிறது என்று சொல்றத நாங்க அதிலிருந்து விளங்குறோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதுல ஒரு செயலை நாங்க செய்தல் என்று சொல்றத போலவே அந்த செயலை தொடர்தேர்ச்சியாக செய்தலும் முக்கியமானது என்று சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஒரு ஹதீஸ்ல வருகிறது என்னண்டா, ரசூல்லாவினுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொல்றது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன் அஸ்பதஹு. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை செய்தால் அதை தொடர்தேர்ச்சியாக செய்வார். அஸ்பதஹு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று சொல்ற நேரத்தில் இமாம்கள் சொல்வார்கள், தாவமஹு, அதை தொடர்ந்தும் கடைபிடிப்பார் என்று சொல்றார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை ஒரு தடவை மாத்திரம், ஒரு நல்ல அமல் ஒரு தடவை மாத்திரம் செய்துவிட்டு போகின்ற அந்த பழக்கம் அவரிடத்தில் இல்லை. அதை கண்டினியூவாக செய்தல் என்று சொல்றது தான் ரசூலுல்லாஹ் பழக்கமாக இருந்திருக்கிறது. அதனால தான் இன்னொரு தடவை சொன்னார் என்றால், இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுகா வ இன் கல்ல. இது சஹீல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அதாவது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார், அதுவமுகா, ஒன்றை தொடர்ந்து செய்தல், அது குறைவாக இருந்த போதிலும் கூட. அப்ப குறைவாக இருந்தாலும் நாங்க அதோட கண்டினியூவாக செய்தல் என்று சொல்றதுதான் முக்கியமானது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அப்போ ஒரு ஒரு செயலை நாங்க செய்தல் என்று சொல்றது மட்டுமல்ல, அதோட அதோட வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் அதை கண்டினியூவாக செய்தல் என்று சொல்றது. இதனாலதான் நீங்க பாருங்க என்னண்டா, ஒருத்தர் ஒரு 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 விஷயத்தை கண்டினியூவாக செய்கின்ற ஒரு பழக்கம் உள்ளவர் என்று சொல்லியிருந்தா, அவருக்கு ஏதேனும் காரணங்களால் அந்த செயல் தவறி போவதற்கான வாய்ப்பு வரும் தானே. அப்படி வந்தாலும் அவருக்கு அதற்கு கூலி வழங்கப்படுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், இதா மரிதல் அப்த் அவு சாஃபர குத்திப லஹு மிஸ்ல மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன். அதாவது ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு செயல் அவர் தொடர்ந்து செஞ்சு வாரார், அவருக்கு நோய் வருதுன்னு வைங்களேன், அப்ப அவருக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். அல்லது ஒரு பிரயாணம் போறாரு, அதனாலும் அதை கண்டினியூ பண்ணிக்கொள்ள இயலாமல் போகிறது. அப்படி நடந்தால் குத்திபலகு மிஸ்லமா கான யஅமல் முகீமன் ஸஹீஹன், அவர் ஊரில் இருக்கிற நேரத்துல அந்த அமலை செய்தது போலவே, அல்லது அவர் ஆரோக்கியமா இருக்கிற நேரத்தில் அந்த அமலை செய்தது போலவே அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப கண்டினியூவாக செய்தல் என்று சொல்றது எவ்வளவு முக்கியம் என்று சொல்றதைத்தான் அந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அதே கருத்தை வலியுறுத்துகின்ற இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் இம்ரஇன் தக்கூனு லஹு ஸலாத்துன் பிலைல். ஒரு ஒரு மனிதன் இரவு தொழுகையை தொடர்ந்து தொழுது வாரான். ஃபகலபஹு அலைஹா நௌம், ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு தூக்கம் மிகைச்சிட்டது.
இப்ப என்ன என்ன அதற்கு பரிகாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இல்லா கதபல்லாஹு லஹு அஜ்ர ஸலாத்தி, அவருக்கு இரவு தொழுததாக அல்லாஹு தஆலா அவருக்கு நன்மையை எழுதுகின்றான் என்று சொல்லி தொடர்ந்து சொல்றார். வகான நௌமுஹு சதகத்தன் அலை, அவன் தூங்கினதும் அவனுக்கு ஒரு சதக்காவாக மாறும் என்று சொல்லி. அப்ப தொடர்ந்து செய்து வருவதனால தான் இந்த பாக்கியம். அவனுக்கு தூக்கம் மிகச்சி தூங்கினாலும் கூட அவனுக்கு தொழுத நன்மை கிடைக்கிறது மட்டுமல்ல, தூங்கினதுக்கும் கூட சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது. இப்ப பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற இந்த இது கண்டினியூவாக செய்தல் என்று சொல்றது எவ்வளவு முக்கியம் என்று சொல்வது. அப்ப இது நாங்க இந்த விஷயத்துல விளங்கிக் கொள்ற ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு 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 விதி. அப்ப இந்த ரெண்டு கருத்தையும் வைத்துத்தான் இமாம்கள் முடிவு செய்தார்கள். எப்படின்னா, ஒரு செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்றது அதற்கான அடையாளம் என்ன? அந்த செயலை நாங்க தொடர்ந்து செய்தல் என்று சொல்றது. இதனால தான் நாங்க ரமலான முடிச்சு பின்னைக்கு 2 வாரங்கள் கடந்துட்டன. இந்த 2 வாரங்கள்ல நாங்க ஏன் எங்கள் ஒரு சுய விசாரணை செஞ்சு கொள்ளணும் என்றா, அதற்கான மிக முக்கியமான காரணம் இதுதான். எங்கட ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இந்த 2 வார காலம் சாட்சியமாக அமைய முடியுமானது. நாங்க இந்த 2 வார காலத்துல எங்களுக்கு ரமலான் என்ன நோக்கங்கள் எங்கள அடைய விரும்பியதோ அந்த நோக்கங்கள் உண்மையில நாங்க அடைஞ்சிக்கிறோமா இல்லையா? அந்த ரமலானினுடைய நாங்க எடுத்த அந்த பயிற்சி, எடுத்த அந்த தர்பியத், அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிறதா இல்லையா என்று சொல்றது தான் காட்டும் எதை எங்களுடைய ரமலான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சொல்றது. அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் ஒன்று இல்லை, சீரியஸான ஒரு ஒரு விஷயம். ஏனண்டா இது திரும்ப எங்களோட வாழ்க்கையில் இன்னொரு தடவை கிடைக்குமா அது தெரியாது. அது எங்களுக்கு நிச்சயமற்றது. ஏனண்டா ஒரு மனிதனுக்கு எப்ப மௌத்து வரும் அல்லாஹு தாலாக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு உண்மை அது. அந்த வகையில எங்களுக்கு யாருக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப கடந்து போன ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதற்கான அடையாளம் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்க கண்டிப்பாக சுய விசாரணை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அங்கு நாங்க தவறு விடுகின்றோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பே மீள கிடைக்காமல் போறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அது மிச்சம் அபாயகரமான ஒரு விஷயம். அந்த வகையில இந்த இந்த சுய விசாரணை எங்களை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது.